ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நியூ பாத்திரம் வாங்கினோன்னா ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். சில வீட்டில் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வச்சுருவாங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ண முன்னாடியே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பாடு சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அயர்ன் இல்லை ஸ்டீல் இருந்தால் ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் பீல் அவுட் பண்ணிடலாம், வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ இந்த கம் மார்க்கை நார்மல் பாத்திரம் கழுவுற சோப்பு இல்லை லிக்விட்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி கம் மார்க் ரொம்ப ஒட்டி இருக்குது வரல சோப்லன்னா நீங்கள் கொஞ்சம் வினிகரும் போடலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது இப்படி ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே வந்துடும். சில கம்ஸ் ரொம்ப ஹெவியாக பழசாக இருக்கும், அது வரலைன்னா நீங்கள் வினிகர் போடலாம். கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ பாத்திரம் வாங்கினீங்க, புது பாத்திரம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இது ஸ்டீல் பாத்திரம்ல வந்துடுச்சு. பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுருந்தால் என்ன செய்யலாம்? இப்படி எடுத்துட்டீங்க, ஆனால் மிச்சம் இருக்குது. ஸோ இப்படி செல்லோ டேப் போடுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்புறம் அந்த புல் அவுட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிக்கரோட செல்லோ டேப் வந்துடும். பாருங்கள், நீங்கள் இதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி வரலைன்னா நீங்கள் இதில் ஆயில் வைங்க. பாருங்கள், ஆயில் வச்சு ஒரு துணியில் ரப் பண்ணிங்கனாலே வந்துடும் அந்த கம். இது அப்புறம் நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ண பிறகு கூட இந்த கம் இருக்குது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குதுன்னா கண்டிப்பாக அது மேலே ஆயில் போட்டு துணியில் துடைச்சிடுங்க. பாருங்கள், இதிலே எல்லாமே வந்துடுச்சு. எவ்வளோ பெரிய ஸ்டிக்கராக இருந்தது, எல்லாமே வந்துடுச்சு. என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். எந்த ஸ்க்ராட்சுமே இல்லை, ஸ்டீல் பாத்திரம்லேயும் எந்த ஸ்க்ராட்சுமே இல்லை, பிளாஸ்டிக்லேயும் எந்த ஸ்க்ராட்சுமே இல்லை. இப்படி ஸ்டிக்கியாக பிஸ் இருந்தால் இந்த மாதிரி ஆயில் போட்டு துணியில் துடைச்சிடுங்க, கண்டிப்பாக போயிடும். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிப்பை யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள், க்ளீன் ஆகிடுச்சு. நீங்கள் ஹார்ட் ஸ்க்ரப்பரும் போட வேணாம். தேங்க்யூ.